السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய தொடருரையிலே சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 11 மற்றும் 12வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னால் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம ஒரு விளக்கம் கொடுத்துவிட்டு செல்வது சரியானதாக இருக்காது. அப்படி செய்வது திருமறை குர்ஆனுடைய வசனங்களை விளக்குகிற முறையும் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான விளக்கத்தை திருமறை குர்ஆனிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதை வைத்து பாடம் நடத்திய சம்பவங்களை நீங்கள் ஏராளம் அறிந்து கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லுகிற பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வான் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், ஒட்டுமொத்த மூமின்களும் சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று வல்ல அல்லாஹ் நமக்கு முதல் வசனத்தில் விளக்குவதை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் இந்த வசனத்திலே? இன்னமல் முஃமினூன இஹ்வான், மூமின்கள் அனைவருமே சகோதரர்கள் என்கின்ற சகோதரத்துவ அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடிப்படையிலே இந்த வசனத்தினுடைய முதல் துவக்கத்தில் அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு சகோதரத்துவம் குறித்து நாம் உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றால் வேறெங்கோ நடந்த சம்பவத்தையோ புதிதாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தையோ பற்றி பேச வேண்டியதில்லை. இன்றைக்கு சமகாலத்தில் நமக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் சம்பவங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த சொன்னானோ அது கனக்கச்சிதமாக இன்றைக்கு இருக்கிற மூமின்களுடைய வாழ்க்கையில் பொருந்தி போவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அல்லாஹ் மூமின்கள் சகோதரர்கள் என்று சொல்லி அந்த மூமின்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும்? இன்றைக்கு இருக்கிற சகோதரத்துவத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? ஒரு காலம் இருந்தது, சகோதரர்கள் என்றாலே உடன் பிறந்தவர்கள் என்பதை தாண்டி பொதுவாகவே 2 விதமான நட்புக்கள் மனிதனுக்கு உண்டுங்க. 2 விதமாக இருக்கும். ஒன்று குடும்ப உறவு, மனைவியை வைத்து உறவு, தாய் தந்தையை வைத்த ஒரு நட்பு,
அண்ணன் தம்பி என்ற உடன் பிறந்த சகோதரனை வைத்து சகோதரியை வைத்து என்று இப்படியான ஒரு உறவை அல்லாஹ் நமக்கு கட்டமைத்திருக்கிறான். அதன் மூலம் இருக்கக்கூடிய அந்த நட்பும் அந்த பரஸ்பரமும் அந்த பாசமும் தனி. இரண்டாவது விதம் உண்டேன், கொள்கை ரீதியான அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த சத்திய கொள்கையின் மூலம் நம்மிடத்திலே சகோதரர்களாய் இணைந்தவர்களை வைத்து அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவ சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறான். எவ்வளவு பேர் பாருங்களேன், இப்போ ஒரு ஆள் வஃபாத் ஆகிறார், தௌஹீத் சிந்தனையிலிருந்து தௌஹீத் கொள்கையிலிருந்து. எங்கோ ஒரு சகோதரர் மரணித்து போவாராக இருந்தால் அந்த சகோதரருக்காக எங்கோ இருக்கிற வளைகுடா நாடுகளிலே ஒருத்தர் மரணிக்கிறார், அல்லது அரபு அமீரகத்திலே ஒருவர் மரணிக்கிறார், இன்னும் பிற வெளிநாட்டு வாழ் மக்களாக வசித்து கொண்டிருக்கிற தௌஹீத் சிந்தனை கொண்ட தௌஹீதிலே வாழ்ந்து தௌஹீதிலே மரணிக்கிற ஒருவருடைய நிலை தமிழகத்தில் இருக்கிற ஒருவருக்கு எட்டுமாக இருந்தால் அவருக்காக கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். இது சகோதரத்துவத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அந்த சகோதரத்துவம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? இவரிடத்தில் நான் பேச மாட்டேன், இவரிடத்தில் நான் பழக மாட்டேன், இவரோடு நான் சண்டை பிடித்து வாழ்வேன், இவருக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று ஒரு மோமீன்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளுக்கு மத்தியிலே இது போன்ற ஒரு நிலை நீடிக்குமாக இருந்தால் நம்முடைய சுவனத்திற்கு செல்லுகிற நிலை கேள்விக்குறியாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இன்னைக்கு இருக்கிற சகோதரத்துவத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த வளர்த்த அவருடைய பட்டறையிலே வாழ்ந்த சகாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒன்று இரண்டு நீங்கள் உதாரணத்தை பார்த்தாலே போதும் அல்லாஹ்வுடைய அருளினால் அவர்களை போன்ற ஒரு சகோதரத்துவத்தை பாராட்டுகிற, பரஸ்பரத்தை மேற்கொள்கிற, அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு தடத்தை நீங்கள் வேறு எங்கும் பார்க்க முடியாது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே நிற்கிறார். உஹது போர்க்களத்திலே எதிரிகளை வீரதீரமாய் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மலையிலே நிப்பாட்டி அம்பெறியக்கூடிய வீரர்களை நீங்கள் இறங்கி வராதீர்கள் என்று கட்டளை போட்டும் கீழே இறங்கி கனிமத்தை புறக்கு வந்தவர்கள் எதிரே சுற்றி வந்த எதிரிகளால் தாக்கப்பட்டு குத்தப்பட்டு பல உயிர்கள் சேதப்படுத்தப்பட்டது. இந்த நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே போர் செய்து கொண்டிருக்கிறார். எதிரிகள் என்று நினைத்து ஈமான்தாரிகள் அனைவருமே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையை வாளால் வெட்டி வீழ்த்துகிறார்கள். பின்னால் இருக்கிற ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய தந்தை என்று கத்துறாரு. வாப்பா போயிட்டு இருக்காரு, எங்க வாப்பா விட்டுருங்கிறாரு. ஈமான் கொண்ட சமுதாய மக்கள் அவருடைய தந்தை என்று தெரியாமல் எதிரிகளை நினைத்து கொன்று விட்டார்கள். இப்ப பாருங்களேன் விஷயத்தை, வாப்பா கொல்லப்பட்டு கிடக்காரு, பாப்பா வஃபாத் ஆயிட்டாரு. இந்த நேரத்திலும் கூட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விற்காக அந்த சகோதரர்களை மன்னித்து விட்டார் என்ற செய்தியை நீங்கள் சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கரணங்களில் பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கிற சகோதரத்துவம் அப்படியா? அப்படித்தான் இன்றைக்கு சகோதரத்துவம் வெளிப்படுகிறதா? இல்லைங்க. ஒரு பேச்சு பேசிட்டாலே எவ்வளவு சண்டைங்கிறீங்க. ஏதோ சமுதாயத்தை பிளவுபடுத்தியதை போன்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு இருக்கிற அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமின்கள் செய்கிறார்கள் என்பதுதான் மிக வருத்தத்திலும் வருத்தமாய் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி இந்த சமுதாயத்தை கட்டமைத்தேன் என்பதை சொல்கிறான். மூமின்கள் என்றால் சகோதரர்கள் என்பது தனி. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு சகோதரன், ஒரு ஈமான் கொண்ட ஒரு ஈமான்தாரி தன்னுடைய சகோதரனை நேசிக்காத வரைக்கும் அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான். ஒரு சகோதரனை ஒருவர் நேசிக்காத வரைக்கும் ஒரு ஈமான்தாரி என்று பெயர் சூட்டப்பட்டவன் முழுமையான ஈமான்தாரியாக ஆக மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற நபி தோழரும் அதே போன்று மதீனாவாசிகளான பல பேர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு மக்கள் எல்லாம் பயணப்பட்டு வந்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்பவர் ஹிஜ்ரத் செய்து வந்தார். சாத் பின் ரபியா என்பவர் இங்கே இருக்கிறார். சாத் பின் ரபியாவுக்கும்
அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வந்தார்கள். ரெண்டு பேத்துக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் சகோதரத்துவத்தில் இணங்கி போய்விட்டார்கள், பிணங்கி போய்விட்டார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகோதரத்துவம் குறித்து இந்த வசனத்தின் மூலம், இந்த ஒற்றை வசனத்தை வைத்து இஸ்லாம் சகோதரத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, சகோதரத்துவத்தை ஒருவர் எப்படியெல்லாம் பாதுகாத்து பராமரித்து அதை உடைக்காமல் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்கான செய்திகளை நான் எடுத்து காட்டுகிறேன். திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளில் இருந்து உள்ளதுதான் இது போன்ற செய்திகள். அதே போன்ற செய்தி புகாரியிலே நீங்கள் 6011வது இலக்கத்தில் பார்க்கலாம். தனல் முஃமினூன ஃபி தராஹுமிஹிம், ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு பாராட்டுவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ஒரு இறை நம்பிக்கையாளர் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து தெள்ளத்தெளிவாய் சொல்லி காட்டுகிறான். கமஸலில் ஜஸம், ஒரு உடலை போன்றவர்கள். அன்பு பாராட்டுறது, இரக்கம் காட்டுறது, அவனிடத்தில் கருணையாய் பேசுவது, அவனிடத்தில் நல்லது கெட்டதை பரிமாறிக்கொள்வதில் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான்? ஒரு உடலை போன்றவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதஸ்தஸ்கான், அதே அந்த உறுப்புக்கள், ஒரு உறுப்பு பலகீனமடைந்தாலும் கூட உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்ற மற்ற உறுப்புகள், ஒரு உறுப்பு வேலை செய்யலண்டா, காய்ச்சல் வந்துருச்சுன்னா, தலைவலி வந்துருச்சுன்னா, கால் வலி வந்துருச்சுன்னா, மற்ற உறுப்புகள் எப்படி அதை படாத பாடுபடுத்தி மருத்துவமனைக்கு செல்ல வைத்து மருந்துகளை உட்கொள்ள வைத்து அவனை இன்னும் பிற முயற்சிகளை எடுக்க வைத்து அந்த உறுப்புகளுக்கான சுகத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடுகிறது. அது மாதிரி ஒரு மூமின் இருப்பான். இன்னைக்கு அது மாதிரி பார்க்க முடியுதா? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்களா? இல்லை. பெரும்பான்மையான சகோதரிடத்தில் சகோதரத்துவம் என்கின்ற இந்த ஒற்றை பண்பு கலட்டி எறியப்பட்டு விட்டது. ஏன் எப்படி இப்படி மாறணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்? குறைஷியர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பாருங்கள். சஹாபா பெருமக்கள், இஸ்லாத்தை ஏற்று வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, இது போன்ற இன்னும் பிற பெரும் பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். இதற்கு முன்னால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? காட்டு மிராண்டிகளாய், அரக்கர்களாய், மூர்க்கர்களாய், பிள்ளைகளை கொல்லக்கூடியவர்களாய். இந்த சஹாபாக்களை சொல்லவில்லை. பெரும்பான்மையான மக்கள் அன்றைய காலத்து அரபியர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல. இவங்கள மாதிரி இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலையே எதிர்த்து நின்றவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்துல சத்திய கொள்கையை கொண்டு வந்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்த கூட்டத்தில் களமாடியவர்கள். நாளடைவில் என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குமான சகோதரத்துவமும் அன்பும் பாசமும் எப்படி பிணங்கி இருந்தது? எவ்வளவு அதிசயங்களை படிக்கிறோம் தெரியுமா? அபூபக்கர் அலி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நானும் அபூபக்கரும் நபிகளாரும் இப்படி சென்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பரஸ்பரம் பாருங்கள், அன்பு பாருங்கள். நபிகளார் பாதுகாத்து வைத்திருந்த சகோதரத்துவம் இது. இது இந்த சகாபாக்களோடு மட்டும் இல்லைங்க, சுற்றி இருந்த மற்ற சகாபாக்களுக்கு மத்தியிலும் இப்பேற்பட்ட ஒரு பரஸ்பரத்தை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்படுத்தி வைத்தார்கள். எந்த அளவுக்கு நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற பொழுது, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான், லா யுத்லமுஹு வலா யுஹ்லதுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது அந்த முஸ்லிம் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான்,
அவனுக்கு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது இவன் அமைதியாக வாய்மூடி மௌனம் காக்க மாட்டான். சகோதரத்துவத்தை மெருகேற்றுவதற்கு, பட்டை தீட்டுவதற்கு, வலுப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கையில் எடுத்த ஆயுதம் என்ன? நீ ஈமான்தாரியா, ஒரு முஸ்லிமா? இன்னொரு முஸ்லிமுக்கு நீ சகோதரன். அவனுக்கு துன்பம், கஷ்டம், கவலை என்றால் பார்த்து கொண்டு நீ அமைதியா இருக்கக்கூடாது, களமாட வேண்டும், அவனுக்கு உதவி புரிய வேண்டும், அவனுடைய கஷ்ட நஷ்டத்தில் நீ பங்கெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொன்னார்கள். இன்றைக்கு நிலவரம் என்ன? எப்படி போய்கிட்டு இருக்குது சகோதரத்துவம்? சகோதரத்துவத்துடைய நிலை என்ன? நான் அவனிடத்தில் பேச மாட்டேன், பேசுறதே இல்லைங்க. ஒரு நாள் 2 நாள் பரவாயில்லை, வருஷ கணக்காச்சு, பெரிய பஞ்சாயத்துலாம் இல்லைங்க, சின்ன பிரச்சனை, ஒரு காசு கொடுக்கறதுல தகராறு, இல்லை இட பஞ்சாயத்து, இல்லை பேச்சுவார்த்தையில கூட கொஞ்சம் பேசிட்டாரு, ஏதோ ஒன்று. எத்தனை வருஷம் சண்டை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது, அப்படியெல்லாம் பல பழக்க வழக்கம் உண்டு. இவரெல்லாம் அம்மாடி, அவங்க 2 பேரும் ஏதோ நகமும் சதையும் போன்று பழகி கொண்டிருக்கிறார்கள் என்ற தோற்றம் ஏற்பட்டது. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, திடீர்னு பார்த்தா 2 பேர்த்துக்கும் சண்டை. என்னடா? இல்லை, அவர் ஏதோ பேசிட்டாராம், அதனால நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி ஒரு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியார்கள் விலகி போவது எவ்வளவு வருத்தமான செய்தி. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனக்கசப்போடு இந்த துனியாவிலே நீங்கள் எத்தனை நாட்களை கடந்து விடுவீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லாத சோதனைகளாக நீங்க சந்திச்சிட்டீங்க. தன்னோடு பழகியவர்கள், தன்னுடைய சமுதாயத்தவர்கள், தன்னுடைய குடும்பத்தவர்கள் உள்ளத்தால் அவருடைய நோவினை செய்த நோவினைகள் எத்துணை. அல்லாஹ்வுடைய ரசூல் தட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்களே, அது மாதிரி போக முடியாதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பக்கம் உண்டு. அன்னை ஆயிஷா நாயகியுடைய அவதூறு சம்பவம் குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த நேரம் போதுமானதா இருக்காது, சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆயிஷா நாயகி மீது அவதூறு பரப்பப்படுகிறது, ஒட்டுமொத்த ஊரும் பரபரப்பாய் பற்றி எறிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தீர்ப்பு வருகிற வரைக்கும் நான் எதையும் பேச மாட்டேன் என்று வாய்மூடி இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா நாயகி கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அவதூறு பரப்பிய கூட்டத்திலே தன்னால் உதவி செய்யப்படுகிற மிஸ்தக் என்கின்ற நபி தோழரும் உண்டு. அந்த தோழருக்கு இனி நான் உதவி செய்யவே மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரா இருந்தாலும் இதுதான் நிலவரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை அவதூறு சம்பவத்தை படிக்கிற போதே நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவு சரி, கரெக்ட். என்னதான் இருந்தாலும் பேசியிருக்க கூடாதுல்ல. மற்ற சஹாபாக்கள் பேசுறாங்க, சரி, மிஸ்தக் ஏன் பேசினாரு? மிஸ்தக் பேசுறதுக்கு என்ன தேவை வந்துச்சு? அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம வரலாறு படிக்குமோ நமக்கு தோன்ற சிந்தனை என்ன, அவர் பேசாம விலகி இருக்கலாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தாரில் ஒருவராக பார்க்கப்பட்டவர் மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இப்படி பேசிட்டாரே, வருத்தத்திற்குரிய செய்தியை சம்பவத்தை செய்து விட்டாரே என்ற சிந்தனை வரலாற்றை படிக்கிற உங்களுக்கும் எனக்கும் வருகிற சிந்தனை. அதே மனநிலை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் போட்ட போடு என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? தப்பு தான் செஞ்சிட்டாங்க தான், அதனால அவங்களுக்கு செய்த உதவியை, அவரிடத்தில் நடந்து கொள்ளுகிற அந்த நடத்தையை, அன்பை, பரஸ்பரத்தை, பாசத்தை நீங்கள் உடைத்து விடுவீர்களா என்பன போன்ற அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அவரை நீங்கள் மன்னிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்குமே. ஏன் சகோதரத்துவத்தை உடைக்கிறீங்க? அந்த கண்ணோட்டத்திலான அல்லாஹ்வுடைய வசனம். அந்த வசனம் எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு.
அல்லாஹ் யாரின் பக்கம் நிற்கிறான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறேன் என்கிறான். ஆனால் எதிர்புறத்திலே இருக்கிறான் மிஸ்தக் ரலியல்லாஹு அவருடைய சகோதரத்துவத்தை வல்ல நாயகன் உடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவருக்குமான பரஸ்பரத்தை, பாசத்தை ஒன்றிணைத்து வைக்கிறானே. அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களே எல்லாம் சொல்லிட்டான், மன்னிச்சு போயிட்டே இருங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, தட்டி விட்டு போயிட்டாங்களே. மூஞ்சிய காட்டல, அவர்கிட்ட அடுத்து கடுகடு சிடு நடக்கல. நம்மள வீட்டில் ஒரு ஆள் இப்படி பண்ணிட்டாருங்க, அடுத்து அந்த ஆளை பார்க்கணும், நீ இருக்குடா உனக்கு, அடுத்து நீ மாட்டாம போயிருவியா, நீ சிக்காம போயிருவியா, உடனே அடுத்து தொலைச்சு கட்டுற. இப்படி பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். கண்கூடாகவே அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். அல்லாவிற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவம் நமக்கு தருகிற மிக அற்புதமான பாடம். எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் இருக்கலாம், உங்களுக்கு மத்தியிலே மன கஷ்டங்கள் இருக்கலாம், இருவருக்கு மத்தியிலே சண்டைகள் சச்சரவுகள் இருக்கலாம். அல்லாவிற்காக நீங்கள் மன்னிக்கிற பொழுது அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற செய்தி உள்ளத்தில் ஆழமாய் பதிய வையுங்கள். இப்ப கிளம்புங்க, நான் எந்த நிலையில இருக்கிறேன்? ஒரு 20-25 வருஷம் கடந்து வந்தாச்சு. யார் யாரோடெல்லாம் சண்டை பிடிச்சேன், எங்கெங்கெல்லாம் என்னுடைய நட்பை விட்டு வந்தேன், எதனால போச்சு, ஏன் விட்டேன், யோசிச்சு பாருங்க. அல்லாவுக்காக நீங்க அப்படி வந்துட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயார். உங்க மேல தப்பே இல்லைங்க, தப்பு உங்க பக்கம் இல்லவே இல்லை, 100% தப்பு இல்லை. நீங்க கரெக்டா தான் இருக்கிறீங்க, நீங்க சரியா தான் செஞ்சீங்க, தப்பா அவர் பக்கம்தான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுகிறது, ஆளை மன்னிச்சு விட்டு. அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு டெலிவரி செய்யக்கூடிய உணவை கொண்டு போய் குடிக்கக்கூடிய ஒரு ஃபுட் டெலிவரி பாய் ஃபுட் டெலிவரி பண்றாரு. அங்க இருக்க 4-5 பேர் சேர்ந்து அவரை அடிச்சு புடிங்க, காசை பறிக்கணும், செல்போனை பறிக்கணும் திட்டம் போட்டு ஆளை கொலை செஞ்சிடறாங்க. கொல்லப்பட்டுட்டார். குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். எதிரிலே கொல்லப்பட்டவருடைய தந்தை, குற்றவாளி கூண்டிலே குற்றவாளி 2 பேர் நிற்கிறாங்க. நீதிமன்றம் மௌனமாய் நிற்கிறார்கள். தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. கொல்லப்பட்டவருக்கு அவருடைய தந்தை கொலை விரும்புவாராக இருந்தால் இந்த நீதிமன்றம் கொலையவே தீர்ப்பாக அளிக்கும், கொலை தீர்ப்பாக அளிக்கப்படுகிறது. அல்லது பிணைத்தொகையை வாங்கி கொண்டு அதை அவர் விரும்புவாராக இருந்தால் அதையும் இந்த நீதிமன்றம் ஏற்கும் என்பதை அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தீர்ப்பாக வாசிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்திலே குற்றவாளி கூண்டிலே நிற்கிற குற்றவாளியை கொல்லப்பட்டவருடைய தந்தை வேகமாய் ஓடி வந்து அவரை மன்னித்து விட்டேன் என்று ஒற்றை வார்த்தை சொன்னார். ஒட்டுமொத்த நீதிமன்றமும் மௌனமாகிவிட்டார்கள். அவர் கட்டி முடிச்சிட்டு அழுதுட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னார், எங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொன்னது இதுதான், மன்னிக்க சொல்லிச்சு, மன்னிச்சிடுறேன் உனைய, எனக்கு இஸ்லாம் போதித்ததால் நான் இதை செய்கிறேன் என்றார். இன்றைக்கு மூமின்களாக இருக்கிற சகோதரர்களுக்கு மத்தியிலே இப்படியான பரஸ்பர உறவை பார்க்க முடியவில்லையே. அல்லாஹ்வை இருவரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இருவருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற ஏகத்துவ கலிமாவை மொழிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு மத்தியில் இப்படியான சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு சகோதரத்துவத்தை உடைக்கிற செயல்பாடுகளும் தொடருமாக இருந்தால் நான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த இடத்தை பிடிப்பேனா? இல்லவே இல்லை. 2 பேத்துக்கு மத்தியில சண்டை. இப்ப அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை சற்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே நீங்கள் 5014வது செய்தியை நேரம் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள். படித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான நபிமொழி. ஒவ்வொருத்தரும் இந்த படிச்சு பார்க்கணும். துகரல் அமாலு ஃபி குல்லி யௌமி ஹமீஸின் வஸ்னைன், ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. ஃபயக்ஃபிருல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபி தாலிகல் யௌம், அல்லாஹ் அந்த நாளிலே சிலருடைய பாவத்தை மன்னிக்கிறான். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அந்த சகோதரருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இணை வைப்பு இருந்தால் மன்னிப்பு இல்லை. இரண்டாவது சொன்னார்கள், கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னான்,
தனக்கும் தன்னுடைய சகோதரனுக்கு மத்தியிலே சண்டை பிடித்த நிலையில் ஒரு சகோதரன் இருப்பானாக இருந்தால் அவருடைய ஏட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான், எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை நல்ல ஆழமா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு திங்கள் வியாழன் கிழமையும் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் நீங்கள் செய்த எல்லா நல்லமல்களையும் எடுத்துச் செல்வார்கள். எடுத்து சென்று அல்லாஹ்விடத்திலே காட்டுகிற பொழுது இணை வைப்பு இருந்தால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் யாரையும் எதையும் இணையாக்கி இருந்தால் அந்த ஏடுகள் தூக்கி எறியப்படும். மற்றொரு ஏடுகள் என்ன? தனக்கும் தன் சகோதரனுக்கும் மத்தியிலே சண்டை பிடித்த நிலையில், பரஸ்பரத்தை உடைத்த நிலையில், சகோதரத்துவத்தை தூக்கி எறிந்த நிலையில் யாரெல்லாம் இருப்பார்களோ அந்த ஏடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி ஓரமையுங்கள் என்பான். எதுவரைக்கும்? இரு நபர்களும் சேருகிற வரைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு கட்டளை போடுகிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சிரமப்பட்டு தொழுகிற தொழுகைகள், சிரமப்பட்டு பிடிக்கிற நோன்புகள், கொடுக்கவே மனம் இல்லாமல் கட்டளையால் கொடுக்கிற சதக்கா ஜகாத்துக்கள், உடலை வரித்து செய்து வருகிற ஹஜ் உம்ராக்கள் எல்லாம் தடை போடப்பட்டு அல்லாஹ்வுடைய ஏடுகள் தூக்கி வீசப்படும். நான் செய்த நன்மைக்கான ஏடுகள் அங்கே ஓரமாய் கிடத்தப்படும். எதுவரைக்கும்? எனக்கும் என் சகோதரனுக்கும் மத்தியில் பரஸ்பர உறவு உடைந்து கிடக்கிற வரைக்கும். அதை நான் எப்போது சேர்ப்பேனோ அப்போது அல்லாஹ் ஏட்டை எடுப்பான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். சகோதரத்துவம் குறித்த இந்த விஷயத்தை ஆழமாய் உள்ளத்தில் பதிய வைத்து இனிவரும் நாட்களில் என்னுடைய வாழ்க்கையை நான் சீர் செய்து சகோதரத்துவத்தை வலுப்படுத்துகிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வாழ்க்கையில் மறுமை வரைக்கும், நான் மரணிக்கும் வரைக்கும் கையில் எடுப்பேன் என்கின்ற சிந்தனையோடு வாழ்ந்து மரணிப்போமாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.